வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். நடப்பை அனைத்து நல்லதாகவே இருக்கட்டும். சகலமும் வசி வசி, சர்வமும் வசி வசி. நம்முடைய சேனலில் கருணநாதன், கருணத்துக்குரிய விலங்கு, பறவைகள் அதை பார்த்து வந்துட்டுருக்குறோம். முதல்ல கர்ணம்னா என்ன? பஞ்சாங்கத்தில் 5ஆக வருவது கர்ணம். பஞ்சாங்கத்தை அனைவரும் தினமும் படிக்க வேண்டும், படிக்க சொல்லி கேட்க வேண்டும். இல்லாட்டி அட்லீஸ்ட் காலண்டரையாவது கிளிக்கும் போதாவது இன்றைக்கி என்ன கிழமை, என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கருணங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். பஞ்சாங்கம் எல்லார் வீட்லையும் இருக்கணும். ஆனால் நம்ம வச்சுருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் காலண்டர் எல்லார் வீட்லையும் டெய்லி ஷீட் இருக்கும். இன்றைக்கெல்லாம் ஒரு காலண்டர் 2 காலண்டர் எல்லார் வீட்லையும் மாட்டி வச்சுருக்கிறோம். அதை கிளிக்கும் போதே நம்ம கிளிச்சிட்டு இன்றைக்கி என்ன ராசி பலன் பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். சந்திராஷ்டமம் இருக்கான்னு பார்ப்பாங்க சில பேர். சரி, ஓகே. ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கிழமை, என்ன திதி, என்ன யோகம், என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணங்கிறது அதிலே இருக்கும். நம்ம வேற எங்கேயும் தேடி போக வேண்டியது இல்லைங்க. அதை படிக்கலாம். எல்லா சிவாலயங்கள்லேயுமே, வைணவ ஸ்தலங்களையும் பஞ்சாங்கம் படிக்கப்பட்டு வந்தது ஒன்று. இன்னும் சில சிவாலயங்களில் படிக்குது. காஞ்சி மகா பெரியவாள் தினமும் காலையிலே அவருடைய உபநிடத்துக்கு வரும் பக்தர்களுக்கு முன்னாடி சத்தமாக ஒருவர் என்று சொல்லி பஞ்சாங்கம் படிக்க சொல்லி எல்லாரையும் கேட்க வைப்பார். பஞ்சாங்கம் படித்தால் வீட்டில் பஞ்சம் வராது, பஞ்சபூதங்களும் துணை நிற்கும். பஞ்சாங்கிறது என்ன? பஞ்சபூதங்களுடைய நாமத்தில் வருவது தான். சரிங்களா? அதோட அமைப்பில் தான் ஜாதகம் இருக்கும். நம்ம ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்திலேயே நம்முடைய பேர், அம்மா அப்பா பேர், ஊர், பிறந்த தேதி, வருடம், கிழமை, லக்னம், ராசி அப்படின்னு ஒன்றுனா வரும். அதிலே பார்த்தீங்கன்னா அதில் தான் கர்ணம்னு ஒன்று இருக்கும். அப்போ மொத்தம் 11 கரணங்கள் உண்டு. அதில் 7 கரணம் ஸ்திரம், 4 கரணம் சரம். ஸ்திரக்கரணங்கிறது நிலையானது, சரம்ங்கிறது நகர்த்தன்மை கொண்டது. அந்த 7 கரணங்களும் மாதத்துக்கு 2 முறை வரும், மற்ற 4 மாதத்துக்கு 1 முறை வரும். அப்போ நம்ம எந்த கரணத்தில் பிறந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிங்களா? அந்த வகையில் இன்று நான் பார்க்க இருப்போம் கரணம் பார்த்திங்கன்னா சகுனி. சகுனி கரணம் பார்த்திங்கன்னா கருணநாதன் சனீஸ்வர பகவான். சகுனி கரணத்துக்கான பறவை பார்த்தீங்கன்னா காகம், சனீஸ்வர பகவானுடைய வாகனம். இவங்களாம் எப்படி இருப்பாங்க? நீதிமானாக இருப்பாங்க, பெரும் செல்வந்தலாக இருப்பார்கள், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை வச்சுருப்பாங்க, கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அதே மாதிரி எண்ணெய் வியாபாரி, சலூன் கடை வச்சுருக்கிறவங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, செருப்பு கடை, இதே மாதிரியான தொழில்களை செஞ்சிட்ருப்பாங்க. விவசாயம், பாரம் தூக்குவது, கிளாஸ்காரங்க சொல்கிறாங்க இல்லையா, மூட்டை தூக்கிட்டு போகிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கரணத்தில் தான் இருப்பாங்க. எல்லோரும் இந்த கரணத்தில் வருவான்னு சொல்ல முடியாது. இந்த கரணத்துடைய அம்சத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரியான இதில் இருப்பாங்க. உழைப்பால் உயர்வாங்க. அவங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் பார்த்திங்கனாலே 2 தன்மை உண்டு அவருக்கு. ஒன்று மந்தம், ஒன்று உழைப்பு. உழைப்பால் அவரை நம்ம வென்றிடலாம். யாருக்கெல்லாம் ஒரு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு, நல்ல கடினமான வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அவர் ஓடிடுவார். ஒரு உதாரணம், ஆஞ்சநேயருக்கு அனுமான் இருக்கார் இல்லைங்களா, அவரை சனீஸ்வர பகவான் பிடிக்கணும். அவருக்கு நேரம் வந்துச்சு. ஆஞ்சநேயரை பார்த்தீங்கன்னா அனுமான் ராமருக்கு உதவி பண்ணுறதுக்கு சேது பாலம் கட்டி ஸ்ரீலங்காவுக்கு, இலங்கைக்கு போகிறதுக்காக அவர் பாலம் கட்டுறதுக்கான உதவியில் இருக்கிறார். அப்போ கேட்குறாரு, அனுமா உன்னை நான் பிடிக்க வேண்டிய நேரங்காலங்கள் விட்டது, நீ பிடிக்கணும் அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, என் வேலையோ நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், என்னுடைய பாதங்கள் ராமருக்காக ஓடிக்கொண்டு இருக்குது, என்னுடைய கரங்கள் அவருக்காக உழைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. அப்படின்னா நீ என் தலையில் இருந்துக்குங்க சனீஸ்வர பகவானே அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் கல்லை தூக்கி தலையில் வச்சு 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 அவங்க கொண்டு போய் பாலம் கட்டுறதுக்கு போய் அங்கே கடலில் கொண்டு போய் அந்த கல்லை போகிறாரு. வாரம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு, ஏன்னா சனீஸ்வர பகவான் இருக்கும் போது தான் நம்ம கடினமான வேலைகளை செய்யுங்கிற தகுதியை, சக்தியை நம்ம கொடுப்பாங்க. அப்போ அந்த பாரம் தாங்க முடியாமல் தலையிலேருந்து குதிச்சு ஓடுறாரு. உங்களை மட்டும் இல்லை, உங்களை வழிபடுறவங்களையும் நான் எக்காரணம் கொண்டும் துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு. அதனால தான் சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து விடுபடுன்னா விநாயகர் பெருமானையும் அனுமானையும் வழிபடுங்கன்னு சொல்லுவாங்க. விநாயகர் பார்த்தீங்கன்னா அவரையே இன்று போய் நாளை வான்னு சொல்லி அனுப்பிட்டு இருந்தார். ஒரு டைமில் தான் அவர் சொல்லுவாங்க, இந்த மகாபாரதம் எழுதும் போது அந்த தும்பிக்கையை உடைச்சி எழுதுறப்ப அந்த எழுத்தில் அவர் இருந்தார், இவர் எழுதிட்டே இருக்கிற அவரால் முடியாமல் போயிட்டார் அப்படின்னு இதிகாசம்லாம் சொல்லுவாங்க, புராணங்களில் உண்டு.
அப்படி இருக்கப்ப நம்மளுக்கு வந்து சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நம்ம உழைக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா சோம்பேறி அவரே பார்த்தீங்கன்னா ஊனமானவர், மந்தமான கிரகம். அப்போ அந்த டைமில் நம்மளே தேடனா நம்மளை போட்டு அமுக்கிடுவார். 7.5 வருஷங்கிறது 15 வருஷம் ஆயிரும், டபுள் ஆயிரும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அதுக்கு எகென்ஸ்டாக அது ஆப்போசிட்டாக நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, சுறுசுறுப்பாயிட்டீங்க, நல்லா உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அவர் உங்களை விட்டு சீக்கிரமாக வெளில போயிடுவார், நல்லா செய்ய ஆரம்பிச்சிடுவார். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 7.5 பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க, இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. 7.5 மேக்ஸிமம் எல்லோரும் கல்யாணமும் நடக்கும். அது முடிய போகிற காலத்தில் இல்லாட்டி அதை ஆரம்பிக்கும் போதே சில பேருக்கு கல்யாணங்கள்லாம் நிறைய நடக்கிறதே அந்த காலங்களில் தான் நடக்கும். அப்போ சகுனி காரணத்தில் பிறந்த நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு நல்ல கடின உழைப்பாளியாக தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் அதுக்கான உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இப்போ சனீஸ்வர பகவான் வழிபாடு, சனீஸ்வர பகவான் வழிபாடுனா சனீஸ்வரர் காரத்தன்மை யாரெல்லாம் வரான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். கால் ஊனமானவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இதில் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் துப்புரவு தூய்மை பணி செய்கிறவங்க, செப்டி டேங்க் க்ளீன் பண்ணி இது பண்ணுறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி போன்றவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். காகத்துக்கு சாப்பாடு வைப்பது, அமாவாசை மட்டும் நாங்கள் சாப்பாடு வைக்கிறது இல்லை, எல்லா நாளையும் சாப்பாடு வைக்கிறது. காகத்துக்கு யாரெல்லாம் உலர் திராட்சையை வைக்கிறாங்களோ அவங்களுடைய கர்மாக்கள் முப்பிரவே செய்த கர்மா முதல்னு குறையவங்க சாஸ்திரம் சொல்லுது. உலர் திராட்சைன்னா பாயசத்துக்கு போடுற திராட்சை. அந்த பாயசத்துக்கு போடுற திராட்சையை வந்து வாங்கிட்டு வந்து இப்படி ஒரு 3 நாளாக பிச்சிடணும். இப்படி வச்சிங்கன்னா 3 நாளாக பிஞ்சிடும். அந்த பிஞ்சு இதை கொண்டு போய் நீங்கள் தினம்பு ஒரு 4-5 திராட்சை பிச்சு வச்சினாலே போதும். இப்பிறவே கிடையாது, முற்பிறவே சேர்ந்த கருமாவும் சேர்ந்து கரைந்து விடும் காகத்துக்கு திராட்சை வைத்தால். இப்போ நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, காகத்துக்கு பராமரிப்பு செய்கிறது, தண்ணி வைக்கிறது, திருநள்ளார் கோயிலுக்கு போகிறது, சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது, சனிக்கிழமையில் போய் சன்னியாசி சாதிகளுக்கு ஏதாவது உதவி பண்ணுவது, இதே மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையுமே யார் கொடுப்பார்? சனீஸ்வர பகவான் கொடுப்பார். ஏன்னா அவர் தான் ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க. கர்மாவுக்கும் அவர் தான். நம்ம செய்கிற பாவங்களுக்கு எல்லாமே நல்லதுக்கு தர்மத்துக்கு உண்டான இது நல்லதையும் செய்த தவறுகளுக்கு உண்டான தண்டனையும் கொடுக்குற அவர் தான் நீதிமான். நம்ம இப்போ அவரையே வந்து கருணாநாதர் கொண்ட நீங்களுமே வந்து அந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செய்ய உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவார் அவர். காகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு வந்து இந்த தயிர் சாப்பாடு, எள்ளு கலந்து வைக்கிறது, எள்ளு உருண்டை செய்கிறது, எள்ளு உருண்டை வைக்கிறது, எள்ளாலான பலகாரங்கள், எள்ளு உருண்டைன்னு எள்ளு மிட்டாயெல்லாம் வச்சு அதை இது பண்ண முடியாது. எள்ளு உருண்டையை வாங்கி அதை நீங்கள் கொஞ்சம் அப்படி உரிச்சு வச்சிங்கனாலே சனீஸ்வர பகவான் மகிழ்ச்சி விடுவார். ஏன்னா அவருடைய வாகன காகம். அது சாப்பிடவே எள்ளு உருண்டைங்க நம்ம எல்லாருமே சாப்பிட்லாங்க. எள்ளு உருண்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி சுக்கரன் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் வந்துடும். எள்ளு வந்து சனீஸ்வர பகவானுக்குரியது. அதில் கலக்க போகிற நாட்டு சர்க்கரை இனிப்பானது வந்து சுக்கரனுக்குரியது. புளிப்பும் இனிப்பு சேர்ந்தது சுக்கரன், குருவுக்கும் இனிப்பு சேரும். அப்போ வந்து இந்த காம்பினேஷனில் அவங்க சேரப்ப என்ன ஆகும்? தொழில் சிறப்பாக இருக்கும், நம்மளுக்கு வருமானம் வரும். யாரெல்லாம் எள்ளு மிட்டாய், எள்ளு உருண்டை சாப்பிட்றது, யாருக்காவது வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டீன் ஒர்க்கில் பணம் வந்து சர்ப்ளஸாக வந்துகிட்டே இருக்கும். அதுவே காகத்துக்கு நீங்கள் வந்து எள்ளு உருண்டை வாங்கி அதை தூள் பண்ணி காகத்துக்கு சாப்பிட கொடுக்குறப்ப அது ஏன்னா அது உங்களுக்கான வாகனம், சனீஸ்வர பகவானுடைய வாகனம், உங்களுக்கான பறவை. எது? சகுனி கரணத்தில் பிறந்தவர்களான பறவை. அப்போ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும். திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு, குஞ்சனூர், சனீஸ்வர பகவானுக்குன்னு எங்கெங்கெல்லாம் கோயில்கள் இருக்கோ அந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது போயிட்டு உங்கள் கருணநாதனாக நினச்சி போகணும். நீங்கள் அவரை சனீஸ்வர பகவானை நினச்சி போகக்கூடாது, பரிகாரத்துக்கு போகிறோன்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய கருணநாதனை ஏற்கிறோம். கரணம் தப்பினால்தான் மரணம். கரணத்துக்குரிய அதி தேவதைகளாக இருக்கட்டும், தெய்வங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய உத்தரவு, குலதெய்வடைய உத்தரவு இருந்தால் தான் நம்ம மரணமே நம்மளை நெருங்க முடியும். அப்படி இருக்கப்போ கருணநாதனை ஆண்டுக்கு ஒரு முறையாவது அதுக்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது, அதுங்களுக்குரிய நெறிமுறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவது அனைத்துமே நம்மளுக்கு சிறந்த பலன்களை தரும். சரிங்களா? நிச்சயமாக இனிமேல் வரும் காலங்களில் நீங்கள் காலன்ற தேதி கழிக்கும் போது இன்றைக்கி என்ன திதி, என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம், அது எல்லாமே படிங்க. திதியில் பாதி கரணம். சரிங்களா? இது எல்லாமே பஞ்சாங்கத்தில் இருக்கும். அந்த பஞ்சாங்கம் அப்படியே காலண்டரில் இருக்கும். சின்ன சீட்டாக நம்ம வீட்டில் மாட்டி வச்சிருப்போம், எல்லாத்தையும் இருக்கும். அதில் எல்லா விஷயங்களும் இருக்குங்க. அதை நீங்கள் டெய்லி கழிக்கும் போது நீங்கள் படிச்சிங்கனாலே வீட்டில் பஞ்சம் வராது. பஞ்சாங்கம் யாரெல்லாம் படிக்க கேட்குறார்களோ
அவர்கள் வீட்டில் பஞ்சம் என்பது இருக்காது. காஞ்சிமகா பெரியவார் அனைத்திறமாக தன்னிடம் வரும் அத்தனை பக்தர்களுக்கும் சொன்ன விஷயம். பஞ்சாங்கத்தை சத்தமாக படியுங்கள், அனைவரும் அமைதியாக கேளுங்கள் தான் அவர் சொல்லுவார். ஒரு நாமும் படிப்போம், நற்பலன் நினைப்போம். மீண்டும் இதை போன்று ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நற்பவி.